முதலமைச்சர் விஜய் கையில அவார்டு வாங்க எல்லாம் ரெடியாப்பா? என்ன அவார்டுன்னு கேட்டீங்கன்னா கல்வி விருது அவார்டு வந்து வரப்போகுது. எல்லாரும் பயங்கரமா வெயிட் பண்ற ஒரு விஷயம். இந்த வாட்டி நடக்காதோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்துட்டே இருந்தாங்க. அதை பத்தி முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா இந்த வீடியோ சொல்றேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி ஜூன் 19 இன்னைக்கு வந்து தளபதி விஜய் அவங்க பண்ண முக்கியமான எல்லா சம்பவங்களையும் ஒன்னா எடுத்து மொத்தமா ஒரு வீடியோல கோர்த்து வச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு சொல்ல போற அப்டேட் என்ன தெரியுமா? எல்லாருமே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல கல்வி விருது அவார்டு. அதாவது 10th 12th வந்து ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க்ல வாங்கியிருப்பாங்களே அந்த மாணவர்களை கூப்பிட்டு வருஷம் வந்து நம்ம அண்ணா வந்து அவார்டு கொடுப்பாங்க. அந்த அவார்டை வாங்குறதுக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு பயங்கரமா படிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோட தம்பி கூட ஒரு பையன் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு சுத்தம் படிக்கவே மாட்டான். ஆனா நம்ம அண்ணா கையில அவார்டு வாங்கணும், எப்படியாவது அவார்டு வாங்கணும்னு சொல்லி நைட்டு பகலா உட்காந்து படிச்சான். படிச்சு 430 மார்க் வாங்கினா. நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்து என்னன்னா ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிரும் அப்படிலாம் நான் யோசிச்சேன். பட் ஆனா 430 மார்க் வாங்கினா. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நம்மளோட விஜயண்ணா தான். அவங்க கையில அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த அளவுக்கு அவன் படிச்சான். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதை மோட்டிவேஷன் எடுத்து நிறைய பேர் படிச்சிருந்தாங்க. இதுக்கு மாதிரி தளபதி விஜயா இருக்கும்போது ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டே இருந்துச்சு. இந்த வாட்டி முதலமைச்சர் விஜய் ஆயிட்டாங்க. அந்த ஈவன் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் எழுப்பிட்டே இருந்தாங்க. அதை பத்தி முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இயரம் வந்து முதலமைச்சர் விஜய் அவங்க கையால வந்து எல்லாரும் அவார்டு வாங்க தான் போறாங்க. நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க இருக்காங்களா, அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்க மாணவர்களோட லிஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் மார்க் எல்லாம் வாங்கியிருக்காங்க லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க. சோ அவங்க எல்லாரும் இன்வைட் பண்ணி அந்த அவார்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அவார்டு ஃபங்க்ஷன் வந்து இந்த மந்த் எண்டு இல்லாட்டினா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங் இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு நல்லா வந்து கண்டிப்பா நடக்க தான் போகுது. சோ யாரெல்லாம் வந்து இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு பயங்கரமா வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அவார்டு ஃபங்க்ஷன்ல முக்கியமான ஒரு சில கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா நடக்கும். அதுக்குமே நான் பயங்கரமா வெயிட்டிங். பார்க்கலாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. சரி வாங்க நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. சோ அவங்களை வந்து விஷ் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 2வது சட்டசபை பேரவை கூட்டம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சொன்ன மாதிரி ஷார்ப்பா 9:30 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணதுமே எல்லாரும் பயங்கரமா வெயிட் பண்ண விஷயம் என்ன தெரியும்ல, நம்ம அண்ணாவோட ஸ்பீச்சை கேட்கறதுதான். நேத்து வந்து கவர்னர் உரை அப்படின்றதுனால வந்து அண்ணா பேசவே இல்லை. இன்னைக்கு வந்து கண்டிப்பா பேச போறாங்கன்னு தெரிஞ்சனால எல்லாருமே மார்னிங்கே பயங்கர வெயிட்டிங் என்ன பேச போறாங்கன்னு சொல்லி. அந்த வகையில இன்னைக்கு வந்து சட்டப்பேரவை கூட்டம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனதுமே வந்து ஒரு சில முக்கியமான ஆட்கள் வந்து இறந்திருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. சோ அவங்க எல்லாருக்குமே வந்து அஞ்சலி செலுத்துறதுமா அங்க இருக்க எல்லாருமே வந்து எந்திரிச்சுன்னு கொஞ்ச நேரம் மௌன அஞ்சலி செலுத்தினாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அண்ணாவோட ஸ்பீச் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் வந்து இன்னைக்கு பேசின முக்கியமான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மேகதாது அணை இருக்குல்ல, அது ரிலேட்டடா பேசியிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா கர்நாடக அரசு காவிரியோட குறுக்க வந்து மேகதாது அணையை வந்து கட்டப்போறன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பயங்கரமா நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், அது வந்து நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தெளிவா பேசியிருந்தாங்க. அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு அங்க இருக்க எல்லாருமே வந்து கை தட்டினாங்க. அதே மாதிரி எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்போசிட் பார்ட்டி லீடர் இருக்காங்களா உதயநிதி ஸ்டாலின், அவங்க வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருந்தாங்க. அந்த ரிக்வெஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மேகதாது அணைக்காக வந்து தனி நடுவர் மன்றம் வந்து அமைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த ரிக்வெஸ்ட்டை நம்ம விஜய் வந்து ஏத்துக்கிட்டாங்க. அது ஏத்துக்கிட்டதுனால நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்களா அவங்க வந்து நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான ஸ்பீச்சோட இன்னைக்கு சட்டப்பேரவை கூட்டம் நடந்துச்சு. சட்டசபை முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பாத்தீங்கன்னா 3 IPS அதிகாரிகளை வந்து இன்னைக்கு மாற்றம் செஞ்சிருக்காங்க. அவங்களோட லிஸ்ட் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ஜில்லா மூவி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஜில்லா மூவி வந்து இன்னைக்கு சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு சில தியேட்டர்ல வந்து மெர்சல் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் CM விஜய் அவங்க தலைமையில வந்து IAS IPS IFS அந்த அதிகாரிகளுக்கான மாநாடு வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா June 29 and June 30 இந்த 2 நாள்ல வந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சௌமியா அன்புமணி இருக்காங்களா, அவங்க வந்து இன்னைக்கு அண்ணா சந்திச்சு பேசியிருக்காங்க. அந்த டைம்ல எடுத்து நீங்க போட்டோஸ் வீடியோஸ் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் மாணவர்களோட நலனை வந்து கருதி அவங்களோட மன உறுதி மனநலத்தை வந்து காக்கும் வகையில் வந்து ஒரு சில திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தோட பேர் வந்து நட்புடன் உங்களோட அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க. அதுக்கு வந்து 104 அதுக்கப்புறம் 14416 இந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியமான ஆலோசனைகளை வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் சொல்லியிருக்கு. அதோட அபிஷியல் அப்டேட் தான் நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கான முக்கியமான எல்லா அப்டேட்ஸும் பார்த்தாச்சு. இந்த மாதிரி டெய்லி வந்து நீங்க ஷார்ப்பா 9:30 நம்ம விஜய் என்ன இருக்காங்க அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்ற அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.